விடுப்பில் உள்ள அனைத்து துணை ராணுவ வீரர்களும் படைக்கு திரும்ப வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் விடுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து துணை ராணுவ படைகளினுடைய தலைவர்கள் அதேபோன்று தங்கள் பணியாளர்களையும் திரும்ப அழைக்குமாறு அவர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போர் வரலாமோ என்று அச்சப்படக்கூடிய சூழல் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு போர் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் ராணுவ படையில் எந்தெந்த வீரர்கள் எல்லாம் விடுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் விடுப்பை ரத்து செய்துவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடுமாறு துணை ராணுவ படையினுடைய தலைவர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். துணை ராணுவ படையை பொறுத்தவரை பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக CISF, CRPF, அதே போல இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, இப்படி பல்வேறு விதமான படைகள் இருக்கின்றன. அனைத்து படைகள் பணி பணிக்கு திரும்புவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் கடந்த காலங்களில் இதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்றால், பொதுவாக வேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய காலங்களிலோ இரு நாடுகளுக்கிடையோ போர் வரக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகளோ அல்லது போர் நடைபெறும் சமயத்திலோ தான் இது போன்று பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு திரும்ப பணிக்கு அழைக்கப்படுவார்கள். எனவே உள்துறை அமைச்சருடைய இந்த உத்தரவு போர் நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக்கி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.